பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் பிரதர், விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நம்முடைய எபிசோடுகளில் தொடர்ந்து பார்க்குற நேயர்களுக்கு அநேக விதமான கேள்விகள் இருக்குது. நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்குறாங்க. கர்த்தருக்கு சித்தம் இருக்குமானால் அடுத்த 2 எபிசோடில் இந்த கொஷன் ஆன்சராக நம்ம பார்ப்போம். ஆமாம், நாங்கள் எங்களுடைய மற்ற ப்ரோக்ராம்ஸ்லையுமே இப்போ அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம பேசுகிறத. இப்போ நம்ம இதுவே கிட்டத்தட்ட ஒரு 25 எபிசோடு கிட்ட ஆகிப்போச்சு. இப்போ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு அந்த கான்வர்சேஷன்றது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓகே பிரதர், இந்த ஒரு எபிசோடை ஒரு சாட்சியோடு கூட நான் தொடங்க விரும்புகிறேன். எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு ஃபோன் வருது. நம்முடைய எபிசோடுகளை தொடர்ந்து பார்க்குற ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி அவங்க இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர்ந்து பார்க்குறாங்க. 2ஆம் வருகை குறித்து நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள வந்த சந்தேகம் என்னன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக அவங்க தாயார் இறந்து போகிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. எப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்களோ அதன் பிறகு ரொம்ப வேதனையாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருந்த கேள்வி என்னன்னா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, ஸோ இப்போ எங்கள் அம்மா இறந்து பரலோகம் போயிட்டாங்க, நானும் அடுத்து எங்கள் அம்மாவை மீட் பண்ண முடியுமா, எங்கள் அம்மாவோட பேச முடியுமா, மறுபடியும் அந்த உறவு பரலோகத்தில் எனக்கு கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? நிறைய பேருக்கு நம்ம இப்படி ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. இதை கொஞ்சம் நம்ம டீப்பா ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா. பொதுவாக நாம எல்லாமே இந்தியால இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மக்கள். ஆமா. பொதுவாக நமக்கு இங்க இருக்கக்கூடியதான போதனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய ஜென்மங்கள் இருக்கு, நிறைய லைஃப்ஸ் இருக்கு. நமக்கு 7 ஜென்மம் 6 ஜென்மம் இப்படிலாம் நிறைய இருக்கு. 3 ஜென்மத்துல இப்படி பரப்போம். அது அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படை. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே எபிரேயர்ல இருக்கு. ஸோ நமக்கு ஒரு லைஃப் தான். நம்ம பைபிள் ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்லியிருக்கிறார், ஒரே லைஃப் தான். அப்போ இவங்களுடைய கான்செப்ட்ஸ் என்ன அப்படி இருக்குன்னா, இந்த ஜென்மத்துல மறிச்சவங்கள அடுத்த ஜென்மத்துல நம்ம பார்ப்போம் அப்படிங்கறதான ஒரு விஷயம் இருக்கு. ஏன் கிறிஸ்தவத்துல கூட ஒரு பிரிவினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒருவேளை ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஒருவேளை நரகத்துக்கு போயிடறாங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அங்கதானே போகணும். இப்போ இங்க அவங்களுக்கான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாவ மன்னிப்பு வாங்கி அவங்கள பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம், நாளைக்கு அவங்கள நம்ம போய் பரலோகத்துல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. நிறைய உபதேசங்கள் இருக்கு. ஆமா. அதன்படி இது ஒரு உபதேசம். என்னன்னா, நான் மரித்தால் அவங்கள போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உபதேசம். உண்மையிலே அப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம். ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னா பிரதர், நாமும் சில அடக்காராதனை போகும்போது அங்கே இருக்கிற ஊழியரும் கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இவங்களை இழந்துட்டோம், ஆனால் நாளைக்கு நம்ம அவங்கள அங்கே மீட் பண்ணுவோம், அவங்க கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம்னு சொல்லி அநேகர் போதிக்கிறாங்க. அது கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த வேத வசனத்தினுடைய ஆழம் புரியாமல் பேசுகிறாங்க. உதாரணமாக என்னென்னா, இன்று நாம் கிறிஸ்துக்கள் மற்றவர் முதலாவது எழுதியிருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாம ஒரு சந்திப்போம், இப்படிலாம் வசனத்துல இருக்கு. அப்ப இவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அப்படியே போய் நம்ம திருப்பி என்ன செய்ய போறோம், கிறிஸ்துவ பார்க்க போறோம், அங்க இருக்கிற ஒருத்தர் மீட் பண்ண போறோம். சில பரிசுத்தவான்கள் கூட அப்படி இது பண்றாங்க. ஆனா வேதத்தின்படி அப்படி அல்ல. வேதத்தின்படி இங்க இருக்கிற அவங்க ஒருத்தர் அங்க போய் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு சம்பவம் இருக்கு வேதத்துல. ஒருத்தர் இயேசுவை கேட்கறாங்க, இந்த மாதிரி உயிர் தெழுதல்ல அவர் யாருக்கு மனைவியா இருப்பாங்க, இத்தனை பேருக்கு மனைவியா இருந்தோம். அவர் சொல்றாரு, நீங்கள் வேத வசனத்தை தப்பாக அர்த்தம் கொள்ளுகிறீர்கள். ஏன்னு சொன்னா, உயிர் தெழுதலுக்கு பிறகு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை கொடுப்பினை இல்லை, நாம் தேவ தூதர்களை போல இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற யாரும் அங்க இருக்கிறவங்களும் பார்க்க முடியாது, அவங்க யாரும் நமக்கு தெரியாது. அப்போ இவங்க கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ நிறைய பரிசுத்தவான்கள் அல்லது நிறைய ஊழியக்காரங்க ப்ரீச் பண்ணும்போது நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம அங்க போய் அவங்கள சந்திப்போம் பார்ப்போங்கிறதுல அது ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, நான் பார்த்தேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமா. அவங்க தரிசனத்துல போய் நான் பரலோகத்துல அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகத்துல இருக்கு, ஒருத்தர் சொன்னாரு, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா பரலோகத்துல கேட் கீப்பரா இருக்கிறாங்க, ஆண்டவர் அந்த வேலை கொடுத்திருக்கிறாரு. பரலோகத்துல என்ன கேட் கீப்பர், யார் கேட் கீப்பர்னா என்ன, யாராவது ஒருத்தர் உள்ள நுழையிறது. பரலோகத்துல அதை எப்படி ஒருத்தன் யாருக்கு தெரியாம உள்ள நுழைஞ்சிருவான், அது என்ன கேட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆள் மனசுல ஏற்கனவே இந்த போதனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிரதர், இப்ப நம்ம வேதத்துல பாக்குற மாதிரி ஒரு ஐஸ்வர்யவான அந்த ஆபிரகாம் லாசருவை பாக்குறான், இந்த வசனத்துடைய அடிப்படையில் நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு இந்த வசனத்தை கோட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் அந்த சம்பவம் இருக்கு, லாசரு சம்பவம் இருக்கு. அந்த லாசரை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விட்டார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த சம்பவம் இயேசு சொல்லும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் லாசரு இவங்கெல்லாம் வந்து அப்போ உள்ளவங்க. ஆனா ஆபிரகாம்ங்கிறவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர், இயேசு கிறிஸ்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர். இப்போ இந்த லாசருக்கு ஆபிரகாம தெரியுமா? அதாவது ஆபிரகாமாவே இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன்னா ஆபிரகாம் சரீரம் மாறல, அவர் ஆபிரகாமாவே இருக்கட்டும், கொண்டு போய் லாசரை விட்டா ஆபிரகாம்னு அது தெரியுமா? தெரியாது இல்லையா? தெரிய வாய்ப்பு இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர். ஆமா. அப்போ இந்த கான்செப்ட் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இதை நீங்க பார்க்கணும். என்ன அர்த்தம்னா இயேசு சொல்ற ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற தன்மைகள் ஒன்று இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற சம்பவம், மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற சம்பவம் என்டையர்லி டிஃபரெண்ட். இதை இன்னும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா ஆதாம் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்டோ ஆதாம் பழம் சாப்பிட்ட பிறகு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் எல்லாமே டிஃபரெண்ட். ஓகே. உதாரணமா ஆதாம் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்ததான சூழ்நிலை வேறு, அவருக்கு அப்ப மரணம் கிடையாது, இப்போ மரணம் இருக்கு. ஆதாம் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள சாப்பாடு வேறு, பழம் சாப்பிட்ட பிறகு இருக்கிற சாப்பாடு வேறு. ஆண்டவர் மாத்திடுறாரு. அதுக்கு முன்னாடி சகலவித விருட்சங்களின் கனிகளை புசிக்கலானார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிலத்தின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய் அப்படின்னு சொன்னார். பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்த ஆதாமுடைய கான்செப்ட், அவரு எதை பார்த்தாலும் மனுஷி அப்படி பாப்பாரு. பழம் சாப்பிட்ட பிறகு மனுஷிய பார்க்க மாட்டாரு, ஏவாள பாப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொன்றத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ப ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா இயேசு கிறிஸ்து வந்து மரணம் அடைந்து உயிர் தெழுந்த பிறகு இந்த ஆதாம் இழந்தவைகள் அத்தனையும் திருப்பி மீட்டுட்டார். ஓகே. சோ அந்த கான்செப்ட் அடிப்படையில நீங்க பார்க்கணும். இவர் 2ஆம் ஆதாம். இப்ப என்ன உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு நான் சொல்றேன். இப்ப என்ன அப்படின்னா ஆதாம் படைக்கப்படும் போது அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்கப்பட்டது. அது 1:26 இருக்கு. தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் மனுஷன் படைக்கப்பட்டார். ஆனா பழம் சாப்பிட்ட பிறகு நீங்க 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா ஆதாம் தன் சாயலால் ஒரு குமாரனை பெற்றார். நாம தேவ சாயல் தேவ மகிமை அற்றவர்களானோம், நமக்கு போயிடுச்சு, அந்த சாயல் போயிடுச்சு. இப்ப இயேசு வந்து திருப்பி என்ன பண்றாரு, குமாரனின் சாயலை மீட்டெடுக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் இருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஆபிரகாம்ல இருந்து, அதாவது ஆதாமுக்கு அப்புறம் உள்ளவங்கல இருந்து இயேசு வர வரைக்கும், மரணமடைகிற வரைக்கும் அத்தனை பேரும் மரித்தாலும் அவங்க சரீரம் இருக்காது, அது மண்ணோட மண்ணா போயிடும். ஆனால் அவர்களுடையதான மனுஷ சாயல் அவங்க மேல இருந்த அடையாளம் மாற்றப்படல. இன்னும் அவங்க ஆபிரகாமா இருக்காரு, ஐஸ்வர்யவானா இருக்காரு, லாசரா இருக்காரு, மோசையா இருக்காரு, எலியாவா இருக்காரு. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஓகே. இயேசு மரித்து உயிர் தெழுந்த போது இழந்து போனதை ரட்சிக்க முடியும் மனுஷகுமாரன் வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருன்னா ஆதாம் எதெல்லாம் இழந்தானோ அதை மீட்க முடியும். ஆதாம் எதை இழந்தான்? தேவ சாயல், அது இழந்தாச்சு. இப்ப இழந்த பிறகு அதை மீட்கிறார் இயேசு மரணத்துல. அப்போ குமாரனின் சாயலுக்கு ஒப்ப நம்ம மாறுறோம். 1 யோவான் 3:1-2 வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா இப்ப நாம இருக்கிற மாதிரி இல்ல, அவர் வரும்போது அவரை மாதிரி இருப்போம். அப்படின்னா பரலோகத்துல நம்ம கிறிஸ்துவ போல இருப்போம், எல்லாரும் அவரையோட சாயல்ல இருப்போம். ஓகே ஓகே. அவரை மாதிரியே தான் காணப்படுவோம். ஏன்னா நம்ம படைக்கப்பட்டது காட்ஸ் இமேஜ்ல தான். ஆமா. பிதா வந்து ஒருவராக இருக்கிறார், ஆதில் தேவன் ஒருத்தர் தான், கர்த்தர் ஒருவரே. அவர் ஏன் ஒரு பூமியை ரெடி பண்ணி அது உள்ள மனுஷனை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா அவருடைய சாயலுக்கு ஒப்பா இன்னொன்னு உருவாக்கணும், அதான் அவருடைய ஆசை. ஆனா அந்த மனுஷன் வந்து அந்த சாயலை இழந்துட்டான். இப்ப திருப்பி தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த சாயலை மீட்டெடுக்கிறார். அப்ப திருப்பி பரலோகத்துக்கு போனா எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருப்போம். ஓகே. அதனாலதான் கண்ணாடியில் அவரை காண்கிறது போல. இப்ப நீங்க கண்ணாடியில போய் உங்களை பார்த்தா நீங்க தானே தெரியணும். ஆனா பைபிள் சொல்லுது கண்ணாடியில நீங்க போய் நின்னீங்கன்னா இயேசு தெரியவாராம். ஏன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவலி நான் அப்படியே மாறி கிரைஸ்டா மாறணும். ஓகே. அந்த சாயல் மாறணும். அப்போ ஒரு ஒரிஜினல் காப்பி கிரைஸ்ட், இது எல்லாம் போட்டோ காப்பி. ஓகே. நம்ம எல்லாம் போட்டோ காப்பி. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த ஒரிஜினல் காப்பி மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஹெவன்ல இந்த ஒரிஜினல் காப்பியா மாறிடுவோம், ஒரிஜினல் காப்பிக்கு ஒப்பா மாறிடும். ஓகே. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்துவே சாயல் இருப்போம், யாரையும் தெரியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நம்ம எல்லாருடைய சரி இப்ப இப்படி ஆயிடுச்சு, விஸ்வாவை மாத்தியாச்சு. விஸ்வா வந்து கிரைஸ்ட் மாதிரி மாறிட்டாரு, சாயலுக்கு மாறிட்டாரு, பரலோகத்துக்கு போயாச்சு. இப்ப எம்டி ஜெகனும் வந்துட்டாரு. சரியா? இப்போ உங்களுடைய அடையாளத்தை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க எப்படி மாறிட்டீங்க? கிறிஸ்துவை போல மாத்திட்டீங்க. இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சினிமா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சினிமாக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கு. அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா
காணாம போன அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு, காணாம போன ஃபேமிலி கண்டுபிடிக்க ஒரு ஃபேமிலி சாங் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கான்செப்ட் வச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்னன்னா, உங்க பேர் விஸ்வா, நீங்க இங்க ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்க விஸ்வான்னு. சோ அங்க வந்து இறங்கி யார்பா விஸ்வான்னு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு இடத்துல நீங்க திரும்பி பார்ப்பீங்க. நான் சொல்றது உலக பிரகாரமா இருக்கக்கூடிய கான்செப்ட். பரலோகத்துல வந்து விஸ்வா இப்ப நான் கத்துறனும் இல்லையோ, இப்போ சகோதரி இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, எங்க வீட்டுக்கார பாக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வந்து விஸ்வா எங்க வீட்டுக்கார பேரை சொல்லி கத்துறாங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா பரலோகம் திரும்பி பார்க்கும் தானே. அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரியும்ல என்ன யாரோ கூப்பிடுறாங்கன்னு. அதனால அவர் என்ன பண்றாரு, அவங்க பேரையே மாத்திடுறாரு. ಹೌದು. நான் புதிய நாமத்தை தெரிவிப்பேன். சோ நீங்க அங்க உங்க இமேஜ்ல இருக்க போறதில்ல, உங்க பேர் இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் தாண்டி சரிங்க, இதெல்லாம் ஓகே, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் தானே அப்படின்னு கேட்டா ரோமர் 12:2 சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க ஹார்ட்டே நியூவா ஆயிடுமா. இன்னொன்று என்னென்னா பிரதர், இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் எமோஷன்ஸ் சார்ந்து இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், எல்லாமே இது உணர்ச்சிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த உணர்ச்சிகளெல்லாம் நம்ம பரலோகத்தில் பார்க்க முடியாது இல்லையா. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க பேசிக்காக இவங்களுக்கு புரிஞ்ச விஷயத்துல நம்ம சொல்லிடணும். இவங்க இப்படிலாம் யோசிப்பாங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன், இதுக்குமே பரலோகம் பதில் கொடுத்து வச்சிருக்கு. அங்க உங்களுக்கு பேர் இருக்காது, உங்க இமேஜ் இருக்காது, உங்க மனம் இங்க இருக்க மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாயிடுவீங்க. எல்லாமே அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாவாமையும் தரித்துக் கொள்ளும். சரியா, வேற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். இதெல்லாம் தாண்டி ஃபைனலா நான் சொல்றது, பூமிக்குரியதான எந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்காது. ஆமா, நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் மாறி இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இன்னொருத்தரை பாப்பீங்க? ஆமா இல்லையா. சரி, இதெல்லாம் வசனத்தின்படி டாக்டரின் படி இங்க இருக்கிற யாரும் அங்கே போய் அவங்கள பார்க்க முடியாது. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ எங்க அம்மாவை பார்க்க முடியாதா, எங்க அப்பாவை பார்க்க முடியாதா. இந்த ஒரு 50 வருஷம் உறவு அது. ஆமா இதானே. ஆமா. ஆனா அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா இருப்பாங்க, ஆமா, அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா இருப்பாங்க. ஆமா. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க அம்மாவை தேடிட்டு இருப்பாங்களா? ஆமா இல்லையா. நமக்கு என்னடா, இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் இன்னும் உங்களுக்கு ஒருபடி மேல போய் சொல்றேன், ஒரு 10 வருஷம் ஆச்சு வருகை தாமச்சா இவங்களே அவங்க அம்மா மறந்துடுவாங்க. ஆமா கண்டிப்பா பிரதர். அந்த வலி வந்து ஸ்டார்டிங் 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இருக்கலாம். நாட்கள் கடக்க கடக்க அந்த வலியை வந்து நம்ம மறந்துடுறோம். அப்போ நாள் ஆக ஆக ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, அந்த காரியத்தை மறந்துடுவாங்க. சரியா. சரி, அதுக்கப்புறம் இப்போ அந்த அவ்வளவு நேசிக்கிறாங்களோ அவங்க அம்மாவை, அவங்களையே ஒரு 2 வருஷம் கழிச்சு சரி நீங்க வேணா அந்த கல்லறையை தோண்டி அம்மாவுடைய பாடி எடுத்துக்கணும் எடுத்துப்பாங்களா? சான்ஸே இல்ல, எடுக்க மாட்டாங்க தானே. ஆமா. அது இந்த நேரத்துல ஒரு எமோஷனல்ல ஏற்படக்கூடிய விளைவு. இப்போ நம்மளுடைய தாத்தாவை பத்தி நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இருந்திருக்காரு தானே. ஆமா. கொள்ளு தாத்தா இருந்திருக்காருல்ல, அவரை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களா? ஐயோ எங்க தாத்தா எப்படி இருப்பார், உங்க கற்பனையில அது இருக்கு? இல்ல, இருக்காது. அவ்வளவுதான். இது ஜஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய ஒரு எமோஷன். ஓகே. அந்த நேரத்துல சில ஊழியக்காரங்க அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பயன்படுத்தி, பரலோகத்துல அப்படி இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பரலோகத்துல வந்து அப்பா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்காரு, அப்பா இந்த மாதிரி ஒரு வேலையில இருக்காரு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு உலக பிரகாரமாக சொல்லப்பட்டதான கருத்துக்களை இவங்க ஸ்பிரிச்சுவல் மூலம் பூசுறோம். ஸோ டெம்பரரியா அவங்கள கன்சோல் பண்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. கன்சோல் கூட தப்பா பண்ணக்கூடாது இல்ல. ஃபெயில் ஆகிறவனை கன்சோலுக்காக நீங்க பாஸ் ஆகிறன்னு சொன்னா ஓகேவா? இல்ல, அவன் ஃபெயில் ஆயிட்டான், சர்டிபிகேட் இருக்கு, கவலைப்படாத, நீ பாஸ்ன்ட்டு அதுக்கு பேர் கன்சோல் கிடையாது, அதுக்கு பேர் பொய். கன்சோலுங்கிறது என்னன்னா, கவலைப்படாத, அவங்க பரலோகத்துல இருக்காங்க இல்ல பரதீசியில இருக்காங்க, ஏசப்பா அவங்களை நம்மளை விட நல்லா பத்திரமா பார்த்துப்பாரு, அவங்களுக்கு நம்ம என்ன இருக்காது, அவங்க நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நியாயமா இப்ப நான் அம்மாவை பத்தி கவலைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அம்மா மேல இருக்க பாசம் ஜாஸ்தியா, அம்மாவுக்கு ஏன் மேல இருக்க பாசம் ஜாஸ்தியா? அம்மாவுடைய பாசம் தான் ஜாஸ்தி. அவங்களே அதை மறந்துட்டு இயேசுவோட இருக்காங்கல்ல. ஆமா இல்லையா. ஏன்னா அவங்க மாம்சமும் ரத்தத்திலையும் இல்ல, அவங்க ஆவியில போயிட்டாங்க, அவங்களுடைய மனம் புதுசாயிருச்சு, அவங்களுடைய எல்லாம் புது. இப்ப சரி அதெல்லாமே ஒரு படி இருக்கட்டும், இப்போ தெரியுதுன்னே வச்சுங்க. இப்ப நீங்க போய் ஒரு அம்மாவையோ அப்பாவையோ என் கூட இருக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா வந்துருவாங்களா? பரதீசியை விட்டு இல்ல, விரட்டி விட்டுருவாங்க. ஆமா, நான் நிம்மதியா இருக்கேன் இங்க. ஆமா, பசி இல்லை, தாகம் இல்லை, வெயிலாகிலும் இல்லை, மழையாகிலும் இல்லை. அங்கே வந்து நம்ம ஆட்டுக்குட்டியானதாமே அவர் தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். அவ்வளோ சந்தோஷமா இருக்கிற அவங்கள போய் இங்க நாம, அதாவது மாம்சத்தில் துக்கம் வருவது இயல்பு. ஏன்னா மாம்சத்துல இருக்க இயேசுவே கண்ணீர் விட்டார்னு இருக்கு. இயேசுவே கண்ணீர் விட்டார், நாம அழுவுறோம். ஒரு சைனீஸ் வீட்டுக்கு போயிருந்தேன், சீனக்காரங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ஒரு மரணத்துக்கு போயிருக்கேன். பொதுவா நமக்கு என்ன எப்படி இருக்கும், மரணம் என்றால் நம்ம எப்படி இருப்போம், ஒரு துக்கமா சோகமா. ஆமா, அதுவும்
கார்ல போகும்போது நார்மலா போனாலும் அந்த வீட்டை பார்த்தோட நம்ம எப்படி ஆயிடுவோம், ஆமா, ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடும். ஒரு விதமான இதாயிடும். அப்போ நான் இறங்கி முகம் சோகமா, நானும் என்னை கூட்டு போறது இன்னொரு போதகர். ஆக்சுவலா அந்த போதகருக்கு தான் ஒரு பழக்கம், நான் கூட தான் போறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம முகம் சோகம் ஆயிடும்ல. இப்படி சோகமா அங்க போனா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்போ இவர் போய் ஐ எம் சாரி அப்பாவுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவரு ஏய் கம் ஆன் மேன், மை ஃபாதர் வென்ட் டு ஹெவன் அப்படிங்கிறாரு அவரு. கம் கம் ஹேவ் சம் காஃபி அப்படிங்கிறாங்க. அந்த வீடே சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது இது ஆக்சுவலி பைபிள் இதை தான் சொல்லுது. ஆமா, 1 தெசலோனிக்கர் 4:13 சகோதரரே, மரித்தோரை குறித்து நீங்கள் அறிவில்லாத இருக்க எனக்கு மனம் இல்லைங்கிறாரு பவுல். நீங்க துக்கப்படாதீங்க, ஆனா துக்கம் இருக்கு. அப்போ அவங்க திரும்பி வருவாங்க. இந்த வார்த்தைகள்னாலே ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளுங்கள். தேற்றிக்கொள்ளணும் அப்ப என்ன அர்த்தம்னா ஆறுதல் இல்ல, இது தேற்றிக்கொள்ளுங்கள்னு அர்த்தம். சோ இதை அவங்க என்ன செய்யறாங்கன்னா லிட்டரலா பிராக்டிக்கலா அந்த வீட்டுக்காரங்க செஞ்சாங்க, நான் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு எண்ணம், நம்மளும் அப்படிதான் இருக்கணும். நம்ம வீட்டுல யார் மரிச்சாலும் நம்ம எப்படி செய்யணும், சந்தோஷமா பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கணும். எல்லாம் இருந்தது. எங்க அம்மா ஒரு நாள் கர்த்தர் கூட நித்திரை அடைஞ்சாங்க. அடைஞ்ச உடனே நான் அப்ப வீட்டுல இல்ல, வெளியே மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கேன். வந்து பார்த்த உடனே தாங்க முடியல. ஏன்னா அம்மா இப்ப நம்முடைய எமோஷனல் என்பது வேற. அந்த நேரத்துல என்னதான் சத்தியம் கேட்டிருக்கோம், அழக்கூடாது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல அழுதாதான் நீங்கள் மனுஷன். ஆமா, ஒரு இடத்துல நம்ம மாறிட்டோம். அந்த 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 பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம அழுதும். அம்மாவை கொண்டு போயிட்டு கல்லறையில குழியில வைக்கிறாங்க. என்ன மைண்ட் வருதுன்னா, இனி நமக்கு அம்மான்னு ஒருத்தர் இல்லை இந்த பூமியில. ஆமா, ஏன்னா 50 வருஷமா நம்ம கூட இருந்திருக்கிறாங்க, இப்ப அவங்க இல்லையே அப்படிங்கறது வந்து பிரிவு. அது எமோஷனல். அது ஒரு காலகட்டத்தில் மாறும், ஒரு இடத்துல புரிதல் வரும். என் கூட இருந்த காலகட்டத்தை விட எங்க அம்மா இப்ப அங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆமா. அப்போ என்னோட பிள்ளைகள் வந்து ஐயோ இந்த மாதிரி பாட்டி அம்மாச்சி போயிட்டாங்க அப்படின்னு அழும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு எப்போ சந்தோஷமோ அவங்க நம்ம கிட்ட இருந்தாங்க. இனி நம்ம கிட்ட இருந்தா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஆமா, அதனாலதான் பரலோகம் என்ன பண்ணிருச்சு, எடுத்துக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதுதான் உனக்கு பெஸ்ட் டைம். இப்போ நீங்க ஒரு இட்லியோ தோசையோ வேக வைக்கிறீங்க, அதை அப்படியே எடுத்துட்டா மாவு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த தோசை கல்லது என்ன செய்யணும், வேகணும். ஆனால் ஒரு அளவுக்கு மிஞ்சி நீங்க வேக வச்சா அது என்ன ஆயிடும், கருகி போயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட முடியாது, வேஸ்டா போயிடும். அவ்வளவே நம்ம ஆத்மா அவ்வளவுதான். ஆண்டவர் ஒரு பீரியட்ல நம்மள மாவு மாதிரி கொண்டாந்து இங்க விட்டாரு, அப்படியே பூமியில நம்மள உருவாக்குனாரு, ரெடியானார், நல்ல பதமாயி இனி அது பரலோகத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு உடனே போட்டு மேல கொண்டு போயிடுவாரு. இன்னொன்று என்னன்னா பிரதர், நீங்கள் சொன்ன பிறகு ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நமக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கை உண்டு, அவங்களுக்கு இல்லை. அந்த ஒரு நேரத்தில் இன்கேஸ் நம்ம அம்மாவோ யாரோ இறந்து போகிறாங்க அப்படின்னா வேறவங்களுக்கு அந்த ஹோப் இல்லை, ஆனால் நமக்கு நம்முடைய அம்மாவோ மற்றவங்களோ அந்த பெட்டர் பிளேஸுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வர ஜனங்களுக்கு நம்ம ஒரு காஸ்பலாக கூட அந்த நேரத்தை யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையிலும் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் 7 நாள் ஐசியூவில் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் இன்னொருத்தரும் கூட ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் இருந்தாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. அப்போ எப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்களோ அப்போ அவங்கெல்லாம் வந்து என்னை கன்சோல் பண்ணாங்க, உங்கள் அம்மா இப்படி ஆயிட்டாங்கன்னு. அப்படி கன்சோல் பண்ண வரும்பொழுது நான் அவங்கள பார்த்து என்ன சொன்னேன் அந்த நேரத்தில்னா, எங்கள் அம்மா வந்து பெட்டர் பிளேஸில் இருக்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒருவேளை நான் என் அம்மாவை இழந்திருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் எங்கள் அம்மா ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்கன்னு. அந்த பர்டிகுலர் டைமில் நம்மளை கன்சோல் பண்ணுற ஜனங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையுது. ஆமாம், அது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த இப்போ ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடையதான ஒரு 16th டே இல்ல ஒரு 3rd டே ஒரு மீட்டிங் ரிமெம்பரன்ஸ் மீட்டிங், அத காஸ்பல் மீட்டிங்கா நடத்துனவங்களா இருக்காங்க. ஆமா ஆமா இல்லையா? அந்த மீட்டிங்ல அவங்க சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொல்லி எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து இல்ல யாரோ ஒருத்தர் சமன் சோன் அவங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஹெவன்ல இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் நாங்க எங்க அம்மாவுடையதான அந்த பிரேயர் மீட்டிங் நாங்க எப்படி வச்சோம்னா, பிரேயர் மீட்டிங்னு வைக்கல, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னு வச்சோம். ஏன்னா காட் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்தாரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் அம்மாவை கொடுத்தாரு. அவங்க வேலையை அவங்க முடிச்சுட்டாங்க, காட் அவங்களை கொண்டு போயிட்டாரு. இட்ஸ் தேங்க், அவங்கள எனக்கு கொடுத்ததுக்காகவும் அவங்கள கரெக்டா எடுத்துட்டு போனதுக்காகவும் தேங்க்ஸ். இருதயத்துல வந்து கண்டிப்பா ஒரு பாரம் அன்னைக்கு இருந்தது. ஆனா அப்படி வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் ரைட் டைம்ல எடுத்திருக்கேன். சோ நம்ம வந்து எப்பவுமே என்ன நினைக்கணும்னா, நம்ம அம்மாங்கிறது ஒரு டெம்பரவரி பீரியட். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், பைபிள் வசனத்தை இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ மோசேக்கு அதிக பாசம் யார் மேல இருக்கும்? பெத்தாம்மா மேலயா வளர்த்தம்மா மேலயா? பெத்தாம்மா மேல. பெத்தம்மா மேல தானே இருக்கு. ஆமா. ஆனா மோசே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பெத்தாம்மா கிட்ட இருந்தாரு, வளர்த்தம்மா கிட்ட தான் 40 வருஷம் இருந்தாரு. ஆமா இல்லையா? ஒரு 40 இயர்ஸ் அவர் யார்கிட்ட இருக்காருன்னா பார்வோன் குமாரத்தி. எல்லாருக்குமே ஒரு பார்வோன் குமாரத்தியின் மகன் தான். ஆமா இல்லையா?
அவன் எல்லாருக்குமே பார்வோன் குமாரத்தின் மகன். அப்படி இருக்கும்போது இந்த பெத்தம்மா தான் பெத்த பிள்ளைய கொஞ்ச நாள் வளர்க்குறாங்க. யார் கொண்டு வந்து கொடுக்குறா? அந்த பார்வோன் குமாரத்தியே கொடுக்குறாங்க. வளர்த்து கொடு என்றார்கள். கொடுக்குறாங்க. ஆள் கொடுப்பாங்க, பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்க. எகிப்து ஆசீர்வாதத்தோட இந்த பிள்ளைய பார்த்துப்பாங்க. எல்லாம் ஓகே தான். ஒரு நாள் வந்து பார்வோன் குமாரத்தி கேட்கும் போது என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இல்ல இது ஏன் பிள்ளை அப்படின்னா அது இவங்களுக்கும் ஆபத்து, பிள்ளைக்கும் ஆபத்து. ஓகே இல்லையா? இப்ரேய பிள்ளைன்னு தெரிஞ்சு ஏதாவது நடந்தா ஆட்டோமேட்டிக்கா மோசையை தூக்கி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமா. சோ காடுடைய சித்தம் என்னன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவங்க கையில பிள்ளை இருக்கணும், குறிப்பிட்ட கால பிறகு அங்க இருக்கணும் பிள்ளை. அதே மாதிரி நம்மள இந்த பூமியில ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் ஒப்படைச்சாரு ஒரு குறிப்பிட்ட பீரியட். அதற்கு பிறகு நாம காடு கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்ப இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து அதே வாழ்க்கை அங்க இருக்கு. அங்க போய் அம்மாவை பார்க்க போறோம், அப்பாவை பார்க்க போறோம். சரி, அவங்க அம்மாவை பார்ப்பாங்க, அவங்க அம்மாவை பார்ப்பாங்க. பரலோகமா இருக்குமா அது பூமியா இருக்குமா? பூமியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா பிரதர், இவங்க நம்பிக்கை எல்லாத்தையும் பரலோகத்துக்கு போய் நான் என் ரிலேஷனை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும் தான் வச்சிருக்காங்களே தவிர நான் பரலோகத்துல போய் கர்த்தரை பார்க்கணுன்றதை விட்டுறாங்க. அருமையான வார்த்தை. ஏன்னா நீங்க பரலோகத்துக்கு எதுக்கு போறீங்க? தேவனை பார்க்க போறோம். ஆமா, விதமா அவரோடு கூட நித்தியமா இருக்க போகிறோம். ஆமா இல்லையா? எட்டர்னல் லைஃப்குள்ள போகிறோம். காட பார்க்க போறோம். இரவும் பகலும் அவர் ஆராதிக்க போகிறோம். ஆமா. இப்ப நீங்க எவராம் பகலும் அவரை ஆராதிச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல உங்க அம்மா விசாரிச்சுட்டு இருப்பீங்க? சரி, அம்மாவை போய் அங்க பார்த்தாலும் என்ன விசாரிக்க போறீங்க? அதானே. என்ன எங்கேயாவது அம்மாவை நம்ம சாப்பிட்டியான்னு கேட்போம். சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு வேலையே இல்லை. ஆமா இல்லையா? இங்க உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்க போறோம். அங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வேலையே இல்லை. ஆமா இல்லையா? இங்க வந்து நம்ம என்ன கேட்க போறோம்? ஏன் என்கிட்ட பேசல, ஏன் எனக்கு போன் பண்ணல? அங்க அப்படி ஒரு வேலையே கிடையாது. எல்லாரும் இரவு பகலும் ஆராதிக்க போறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பூமிக்குரிய டிசைனை அப்படியே பரலோகத்தின் டிசைனா மாத்திக்கிட்டாங்க. அதனாலதான் இதை சொல்லுது, நமக்கு அவர் நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை. ஆமா, அதை ஆவியில கத்த நமக்கு வெளிப்படுத்த. சார், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல சார் இப்போ இது ஒரு படி அப்படியே இருக்கட்டும். நான் உங்களை இன்னைக்கு தான் என்ன வாரம் கேள்வி கேட்கறீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. இயேசு எப்படி இருப்பார் பரலோகத்துல? ஃப்ளஷ்ல இருக்க மாட்டார். ஃப்ளஷ்ல இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க இங்க இயேசுன்னு ஒரு போட்டோவை பாக்குறீங்கல்ல? ஆமா. இந்த போட்டோவில் உள்ளவரை தானே நீங்க அங்க தேடி போவீங்க உங்க மைண்ட் செட்ல. ஆமா. இருப்பாரா? இல்ல. அந்த போட்டோல இருக்கிறவர் இருக்கவே மாட்டார். இல்லையா? ஆமா. எப்படிங்க நீங்க சொல்றீங்க? நீங்க போய் பாத்தீங்களா? நான் பார்க்கலாம் வேண்டாம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆமா, சரியா? இவங்க வச்சிருக்கிறதுல பேசிக்கா அடி வாங்கிடும். அதுல ஆமா என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு பிளாக் ஹேரோட ஒருத்தர் வச்சிருக்காங்கல்ல. அங்க இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹேர்ல இருக்காரு. ஆமா. அவர் தலை வெண்பஞ்சை போல இருந்தது. இப்ப இவங்க பிளாக் ஹேர்ல ஒருத்தர் தானே தேடி போவாங்க. ஆமா. அவர் ஒயிட் ஹேர்ல தானே இருப்பாரு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் சொல்றது நம்ம புரிதலுக்காக சொல்றேன், இல்லையா? சொல்லி தேட போறதுல நம்ம பார்த்தோன்னா ஆவியில தெரியும் இவர் தான் இயேசு நமக்கு தெரிஞ்சிடும். ஆமா. அவரை தவிர வேற யாருமே நமக்கு தெரிய போறதில்ல. அவர் மட்டும் தான் தெரிய போறாரு பரலோகத்துல. அது வேற கான்செப்ட். நான் சொல்றது, நீங்க பிளாக் ஹேர்ல ஒருத்தரைங்க பார்த்துட்டு, ஒரு தாடியோட மீசையோட பார்த்துட்டு, இப்ப கிரைஸ்ட் அங்க தாடி மீசை கிடையாது. ஆமா. ஸ்பிரிச்சுவல் பாடி. இப்ப நீங்க தேடி போனா கிடைப்பாங்களா? இல்ல. இவ்வளவே உங்களுடைய சொந்தக்காரங்களும் கிரைஸ்டையே நீங்கள். அதனாலதான் ஒரே ஒரு வார்த்தையில பவுல் அழகா முடிச்சாரு, இனி நாங்கள் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறியோம். ஆமா. இனி கிரைஸ்ட நாங்க அங்க போய் மரியாளின் மைந்தனாகவோ தச்சனின் குமாரனாகவோ தீர்க்கதரிசியாவோ நாங்க தேடி போக போறதில்ல. நாங்க கிரைஸ்ட இனி தேவனுடைய குமாரனா பார்க்க போறோம். அப்போ மரியாளின் மைந்தன்னா ஒருவேளை மரியாளுடைய சாயல் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அம்மாவுடைய சாயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இல்லையா? கண்டிப்பா யோசேப்பு சாயல் வராது. ஏன்னா யோசேப்பு சரி. அடுத்து தச்சனின் குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒர்க் பண்றாருல அந்த சாயல் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு டாக்டர்னா அவர் நடைமுறை தெரியும் நமக்கு டாக்டர். ஒரு வக்கீல்னா அவர் பார்த்தோன்னே அவர் ஆர்குமெண்ட்ல நமக்கு தெரியும் ஒரு வக்கீல் அப்படின்னு. அந்த மாதிரி தச்சன்னா இவரோட ஆக்டிவிட்டிஸ்ல என்ன தெரியும்? தச்சனாக தெரியும். சரி, அதையும் தாண்டி இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு ஊழியக்காரர், எரேமியா, யோவான் சொல்றாங்க அங்க. சோ இந்த எந்த சாயல்ல தேடி போனாலும் இயேசு தெரிய மாட்டார். ஹெவன்லி விஷன், ஹெவன்லி இமேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடையதான தலை வெண்பஞ்சை போலவும் கண்கள் அக்கினி சுவாலையை போலவும், இல்லையா? ஆமா. அவருடைய கால்கள் வெண்கலத்தை போலவும். இந்த ஒரு டிசைனோட அல்லது இந்த ஒரு இமேஜ்ல நீங்க ஒருத்தரை லைஃப்ல கற்பனை பண்ணிருக்க மாட்டீங்க. ஆமா, சான்ஸே இல்ல, இல்லையா? அடுத்து 4ஆம் அதிகாரம் சொல்றது, அவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் புஷ்பராகம் படிக்க பச்சை பதுமராகம் சொல்றாங்க. சார்டிஸ் அண்ட் ஜாஸ்பர்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அது எப்படி ஒருத்தர் எப்படி பாப்பீங்க? அப்படி இப்படி எப்படி தெரியும்?
அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக மாம்சத்தின்படி கிரைஸ்ட் அறிய போறல, அவர் ஸ்பிரிச்சுவலா இருக்க போறாரு. நீங்க இதோட போய் அவரை தேடினா கிடைக்க மாட்டாரு. அவரே கிடைக்க மாட்டாரு. எப்படி உங்க அம்மா அப்பா கிடைப்பாங்க? ஆமா. எப்படி சொந்தக்காரங்க கிடைப்பாங்க? நான் தான் விளையாட்டா ஒரு காரியம் சொல்லுவேன். என்ன, அம்மாவை தேடி போறோம், ரைட், அம்மாவை பார்த்துட்டேன்னு வச்சுப்போம், சந்தோஷம், பார்த்துட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மாமியாருக்கு அப்ப மருமகளை தெரியும் தானே? ஆமா. என்ன ஆகும் பரலோகம்? அப்ப பையனையும் தெரியும்ல, அப்ப அவங்களுக்கு கணவனையும் தெரியும்ல. அவங்க கணவன் சொல்ல, இவங்க பையன்னு சொல்ல, இப்ப பரலோகம் எப்படி இருக்கும்? ஆமா, இதே விஷயத்துலதான் இருக்கும். ஆமா, இல்லையா? சோ பரலோகத்தில் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை, கொடுப்பனை இல்லை, இங்க பாக்குற எதுவும் அங்கே இல்லை. ஆனா ஒன்னே ஒன்னு ஆசீர்வாதம், இந்த பூமியில எனக்கு என் வாழ்க்கைக்கு தேவையாக சில உறவுகள் கொடுக்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் அந்த உறவுகள் முடிஞ்சு போயிடுச்சு. டெம்பரவரி ஒன், 50 years 40 years. என்ன, நான் பிறந்ததுல இருந்து அது என் கூட இருந்துச்சு. அது வேற வழியில், அது இயல்பு. ஏன்னா அது ஏன் அப்படின்னா, நான் பிறந்ததுல இருந்து அவங்க என் கூட இல்ல, என்னை வளர்க்கறதுக்காக, என்னை பாதுகாத்துக்காக பரலோகம் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிச்சு. ஆமா, மோசே அம்மா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி. ஆனா பெத்தவங்க அவங்க தான், ஆனா ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதே கான்செப்ட் தான். ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சிட்டு என் தாயும் தகப்பனும் எல்லாமான இயேசுவை நான் பார்க்க போவேன். அப்படி பரலோகத்துல நுழைஞ்ச பிறகு யாரை பார்க்கற ஆசையும் எனக்கு இருக்காது, எண்ணம் இருக்காது. நான் முழுசா பரலோக பிரஜையா மாறி இருப்பேன். வெறும் பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவரையே பார்க்கிறவரை காணப்படுவேன். இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான எபிசோடு. ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேருக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய கிருபையினால நிறைய பேருக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த எபிசோட்ல இன்னும் சில கேள்விகளை பார்ப்போம். இந்த எபிசோடுக்கு வந்ததுக்காக நன்றி.